அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று அமாவாசையானது பிறக்க இருக்கிறது. இந்த அமாவாசையினுடைய காரணமாக கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா இடம் மாறுகின்றன. இதனுடைய தாக்கங்களானது இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது பார்த்திங்கன்னா நிகழப்போகின்றன, அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளாக இருக்குமா, இந்த ஒரு கிரக அமைப்புகளானது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா, இல்லை ஏதாவது துர்திருஷ்டமான விஷயங்களை பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்கிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம். சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட்டுலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கலவையானதாக தாங்க உங்களுக்கு அமையும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது இப்பொழுது கை கொடுக்குங்க. எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீர்கள். நீண்ட பயணங்கள் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவை. அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கலாம். இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதியானது உங்களுக்கு குறையும். சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஒரு காலகட்டங்களானது அற்புதமானதாக இருக்குங்க. அதே போல் ராசிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்களானது உள்ளது. 2ஆம் வாரத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதாவது சூரியன் சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதே போல் புதன் வக்கரமடையக்கூடிய காலங்களானது உங்களுடைய வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களை எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதங்கள் போன்றவை ஏற்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனித்து கொள்ள வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடிய அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதன் மூலமாக பெரிய தொகையை ஈட்ட முடியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமானதாக இருக்குங்க. 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதனால வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை இப்போதைக்கு தவிர்க்கலாம். வேலை பளு அதிகரித்தாலுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியானது கிடைக்கும். மேலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை என்றாலுமே கூட திடீரென்று குடும்ப செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இது பெரும்பாலுமே மருத்துவ செலவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பயணங்களால் ஏற்படக்கூடிய அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவைகளையும் உங்களுடைய உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம். சிம்மராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்த இடத்தில் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புதன் வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் என்பதனால கடுமையாக பேசுவது அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதே போல் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தையினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை. அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதங்களானது ஏற்படக்கூடும்.
மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் தாய்மாமனுடைய வகையில் அனுகூலங்களானது உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படக்கூடுங்க. தேவையில்லாத சகவாசத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நண்பர்களினுடைய உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுடைய உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதே போல் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். ஷேர் மூலம் ஆதாயங்களானது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே அதனால் எதுவும் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா இருக்காது. பணியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் வேலை பளுவானது அதிகரிக்குங்க. சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். பொறுமையுடன் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியும் இருக்கும். அதே போல் பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பெரிதும் எதுவும் பாதிப்புகள் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தற்காலிக இடமாற்றங்களானது உண்டாகும். இந்த காலகட்டங்களில் வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையுங்க. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். அதே போல் வரவேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால காரியங்களில் பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. அலைச்சல்களானது ஏற்படலாம். அடிக்கடி கனவுகள் வரக்கூடும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவும் அடைவார்கள். அதே போல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதேபோல் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைப்பதில் தாமதங்கள் கொஞ்சம் உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக அலைச்சல்களானது உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கலாங்க. கூடுதல் முயற்சியானது வெற்றிக்கு உதவும். அதே போல் இந்த சுக்கிரன் சஞ்சாரங்களானது கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு அலைச்சலானது பார்த்திங்கன்னா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமும் இப்பொழுது குவியும். எதிரிகளால் பார்த்திங்கன்னா உங்களுடைய சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழலானது அமைந்திருக்கு. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க பெறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலைமைகளானது பார்த்திங்கன்னா மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது வேலைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்வது, தேனால் பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்வது உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. காரிய வெற்றியும் பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ அதனால் சிவபெருமானை வழிபாடுகளை தவறாமல் செய்துவாங்க. அதே போல் பிரதோஷ நாட்களிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். சிவராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் மறக்காமல் பார்த்திங்கன்னா துர்க்கைக்கு விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்தது. ஒரு மண் அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.